இதுக்குள்ள துறவியா மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களை பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கிறது இல்லை, பெற்றோரை பார்க்க அவங்க வர்றதில்லை அப்படிங்கிறது. அவர் தான் நிறைய வழக்குகள் ஜக்கி வாசுதேவ் பற்றின நிறைய வழக்குகள் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதை பற்றின செய்திகள் வெளியிடுறது அவர் தான் பண்ணுவார். ஸோ அப்படி இவ்வளவு இவ்வளவு குற்ற வழக்குகள்லாம் இருக்கிற வகையில் இவங்க தனி மயானம் கேட்குறாங்க. அதையுமே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற இது இல்லை. இடையில ஒரு தடவை மருத்துவ பரிசோதனைன்னு சொல்லி ஒரு ஈஷா யோகாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட தவறா நடந்துகிட்ட மருத்துவர் கைது செய்யப்பட்டாரு. இந்த மாதிரி அங்க குழந்தைகள் இருக்காங்க, ஆதரவற்ற குழந்தைகள் இருக்காங்க, பேரண்ட்ஸையும் கொண்டு போய் மடாலயத்துல விடக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க. ஸோ யாரு என்ன எங்கிருந்து வந்தா என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட், அவனோட நோக்கம் என்ன, கடவுள் தான் நோக்கமா? இப்ப கடவுள் என்ன இவங்க கிட்டதான் இவ்வளவு பெரிய கார்பரேட் மடாலயத்துக்குள்ளதான் இருப்பாரா? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா எங்க தேவை இருக்கோ, எங்க மக்கள் எளிய மக்கள் இருக்காங்களோ ஏழை மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு தானே கடவுள் வருவாரு. அவங்களுக்கு தானே தேவை இருக்கு. இவ்வளவு பெரிய கார்பரேட் மடாலயத்துக்குள்ளதான் கடவுள் போய் உட்காந்துட்டு இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இவங்களோட நோக்கம் என்ன, இவங்களோட அரசியல் எங்க பாஜக காரங்கெல்லாம் இதுக்கு மட்டும் தானே வர்றாங்க, இந்த மாதிரியான கார்பரேட் சாமியாருக்கு தானே வர்றாங்க. எங்க தமிழ் பேச தெரியலன்னு வருத்தப்பட்ட அமித்ஷா ஏதாவது தமிழ் கோயிலுக்கு போயிருக்கிறாரா? சிவன் கோயிலுக்கு போனது கிடையாது. எங்கேயாவது இவங்க போயிருக்கிறாங்களா? அந்த மாதிரி எல்லாம் எங்கேயும் போனதில்லை. இவங்களோட நண்பர் அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த கோயிலுக்கு போறாங்க. அப்ப இவங்களோட நண்பர் அப்படின்னா இவங்க எல்லாருமே RSS வாரிசுகள். இவங்க எல்லாமே RSS பினாமிகளா அங்கங்க இருக்கக்கூடியவங்க. இங்க தமிழ்நாட்டுல ஒரு இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க. உங்களோட லேண்ட், தமிழ்நாட்டு மக்களுடைய லேண்டை நாக்பூரோட ஒருத்தர் ஆக்குபை பண்ணதுக்கு தான் இது சமம். அதுதான் நடந்திருக்கு. அவருடைய மனைவி கொலை செய்த வழக்கு கூட இருக்கு. அவருடைய மனைவி முக்தி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, மனைவி முக்தி அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா மகளாவது கேள்வி கேட்கணும் அறிவோட, இல்லையா? ஆனா பணம் இல்ல அந்த ஆடம்பரம் அவங்கள கூட கட்டி